அந்த காலத்தில் கரண்ட்டு கிடையாது, மிக்ஸி ஜார் கிடையாது. அதனால தான் அவங்க தட்டில் ட்ரை பண்ணி அந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எடுத்திருக்காங்க. இந்த காலத்துலேயும் ஏன் எல்லாரும் மிக்ஸி ஜாரை விட்டுட்டு ப்ளைட்டு டம்ளரில் இப்போ எதுக்கு நம்ம எடுக்கணும்? இந்த காலத்தில் நம்ம கரண்ட்டு உண்டு, மிக்ஸி உண்டு, எல்லா ஃபெசிலிட்டியும் உண்டு. அந்த காலத்தில் அவங்க ப்ளைட் டம்ளரில் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் அவங்க ப்ளைட் டம்ளரில் எடுத்திருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு கரண்ட்டு கிடையாது, மிக்ஸி கிடையாது, எதுவுமே கிடையாது. பட்டர் இருக்குது இல்லையா, அந்த பட்டரை நீங்கள் விறகடுப்பில் வச்சு உருக்குனாலும், இண்டக்ஷன் ஸ்டவ்வு, கேஸ் ஸ்டவ்வு எதில் வச்சு உருக்குனாலும் அது நெய்யாக தான் ஆகும். எந்த மெத்தட் வேணாலும் ட்ரை பண்ணுங்கள், அது கீயாக தான் மாறும். அதே மாதிரி தான் கீயும் நீங்கள் எந்த மெத்தட் ட்ரை பண்ணாலும் அது பட்டராக, அதாவது மாய்ஸ்சரைசிங் க்ரீமாக தான் ஆகும். ஸோ நீங்கள் மிக்ஸி ஜார்லையும் எடுக்கலாம், ப்ளைட்டு டம்ளரில் வச்சு எடுக்கலாம். பட் ப்ளைட் டம்ளரில் வச்சு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு 4 ஹவர்ஸாவது ஆகும். அதுக்கு இந்த மாதிரி 10 ரவுண்டில் நீங்கள் மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் தட்டில் போட்டு உருட்டுறது 100 தடவை நீங்கள் வாஷ் பண்ணணும். இது நீங்கள் 10 ரவுண்டில் அழகாக மாய்ஸ்சரைசிங் க்ரீம் மிக்ஸி ஜார்லேயே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பியூரான நெய்யை எடுத்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் கீ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். அதே 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் ஆட் பண்ணும்போது தண்ணி வந்து கம்மியாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வெளியே தெரிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நீங்கள் லைட்டாக சாய்ச்சிங்கன்னா அதில் இருக்க தண்ணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். அதை ஒரு டம்ளரில் நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், ரவுண்ட் 2 நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது மிக்ஸி ஜார்லேருந்து உங்களுக்கு வெளியே வராமல் இருக்கும். மாய்ஸ்சரைசிங் க்ரீமும் உங்களுக்கு அழகாக கிடைக்கும். இப்போவே இது க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம கரெக்டாக 10 ரவுண்டு மட்டும் நீங்கள் அரைச்சி பாருங்களேன், உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி லைட்டாக ஆட்டும்போது நமக்கு தண்ணி எல்லாமே வெளியே வருது. ரவுண்ட் 3 முடிஞ்சு ரவுண்ட் 4 நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை நீங்கள் போய் அரைச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். இப்போயும் இதில் இருக்கிற தண்ணியை நீங்கள் லைட்டாக சாய்ச்சி விட்டிங்கன்னா போதும், தண்ணி தன்னால் வெளியே வந்துடும். நீங்கள் கைப்படாமல் செஞ்சிடலாம். நம்ம ப்ளைட் டம்ளரில் கூட நம்ம கைப்படும், பட் இதில் வந்து கைப்படாமல் செஞ்சிடலாம். இது ரவுண்ட் 6 நான் மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நீங்கள் அரைச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். பாருங்கள், நல்லா உப்பி வருது இந்த க்ரீமு. 3 டேபிள் ஸ்பூன் நெய் தான் ஊற்றினேன். பாருங்கள் க்ரீம் எந்த அளவுக்கு உப்பி வந்திருக்குன்னு. எனக்கு இந்த மிக்ஸி ஜாரில் 10 ரவுண்டுலேயே இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் கிடச்சிருச்சு. காரணம் என்னென்னா, நான் ரொம்ப நேரம் கிரைனாக விட்டுட்டேன். இப்போ முதல் ரவுண்டுலேயே நம்ம போட்டு அரைப்போம் இல்லையா, அது ரொம்ப நேரம் அரைக்க விட்டுட்டேன். இதே மாதிரியே 10 ரவுண்டுமே செஞ்சேன்னா அதனால் எனக்கு வந்து குயிக்காகவே அந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீமாக வந்துருச்சு. மிக்ஸி ஜாரை பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஆட்டி விட்டிங்கன்னா போதும், தண்ணி எல்லாமே தன்னால் வெளியே தனியாக வருது. நீங்கள் ப்ளைட்டில் பண்ணும்போது உங்களுக்கு 3 to 4 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகும். பட் நீங்கள் இந்த மிக்ஸி ஜாரில் 10 நிமிஷத்தில் இதை எடுத்துடலாம். இது ரவுண்ட் 9. இப்போ இதை நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். இதான் ரவுண்ட் 10. லாஸ்ட்டாக எனக்கு எடுத்துருக்க டெக்ஸ்சர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். மிக்ஸி ஜாரை லைட்டாக ஆட்டி விட்டிங்கன்னா போதும், அந்த தண்ணி வந்து அழகாக பிரிஞ்சு வெளியே வந்துடுது. இந்த மிக்ஸி ஜார்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தண்ணி வெளியே வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டி எடுத்து முடிச்சுட்டு இந்த ப்ளைட்டில் எடுக்கும்போது ரொம்ப கெட்டியாக இருக்கும். பட் மிக்ஸி ஜாரில் எடுக்கும்போது என்ன இது இவ்வளோ தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் யோசிப்பீங்க. அதை கெட்டியாகிறதுக்கான ட்ரிக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீமை 30 மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா அதுவாகவே கெட்டியாயிரும். நீங்களே இப்போ அதை பார்ப்பீங்க. ப்ளைட்டில் போட்டு நம்ம உருட்டுறதை விட இதில் ரொம்ப அழகாக உங்களுக்கு கிடைக்கும். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த க்ரீமை எடுத்துகிட்டு ஸ்பூன்லேருந்து கீழே விழும்போது ஸ்லோவாக விழுகுது. இப்போ இதை அப்ளை பண்ணி பாருங்கள், அதை விட இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஆஃப்டர் 15 மினிட்ஸ் தண்ணியாக இருந்த க்ரீம் இப்போ எவ்வளோ கெட்டியாக இருக்குங்கிறத பாருங்கள். இது ஆஃப்டர் 20 மினிட்ஸ்.
ஆஃப்டர் 25 மினிட்ஸில் பாருங்கள், இப்போ இந்த க்ரீமை நம்ம ஸ்பூனில் எடுத்துகிட்டு விடும்போது விழுகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது தாங்க லாஸ்ட் ஸ்டேஜு. ஆஃப்டர் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அந்த க்ரீமை ஸ்பூனில் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி பாருங்கள். க்ரீம் கீழேயே விழுகாது. இதுதான் கரெக்டான மாய்ஸ்சரைசிங் க்ரீம் கன்சிஸ்டன்சி. இதுதான் ரியலான மாய்ஸ்சரைசிங் க்ரீம். ஸோ நீங்கள் கையில் போட்டு 4 மணி நேரம் நீங்கள் உருட்டிக்கிட்டே இருக்க வேணாம். ஒரு 10 மினிட்ஸ் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 10 ரவுண்ட் நல்லா அரைச்சிட்டு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. மாய்ஸ்சரைசிங் க்ரீம் தன்னால் கெட்டியாயிரும். இதாங்க லாஸ்ட்டு ஸ்டேஜு. இதை இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். எதுனாலும் சரி தான், நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு தான் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி தான் இதே நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு சேவ் பண்ணிக்கோங்க. இது நான் 10 days அப்ளை பண்ணிவிட்டு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். See you on next video.